இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 6/5/2024 12/5/2024 வரை இந்த வாரம் மே மாதம் என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களை செம்மைப்படுத்தவும் உங்கள் ஆரோக்கியத்தை பேணவும் கடந்த காலத்தில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இந்த வாரம் பல வழிகளில் சாதகமான பலன்களை கொடுக்கும். இதை பார்த்தா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க ஊக்கமடைவீங்க. மேலும் நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் யோகாவை தவறாமல் செய்வதை பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களை விட சிறப்பாகவும் முழு நம்பிக்கையுடன் இருப்பீங்க. அதனால் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறதுல உள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். சந்திரன் லக்னத்தில் இருந்து உங்களுக்கு 5வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க செய்து குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குற வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. இந்த வாரம் உங்களை விட்டு பிள்ளைகளுக்கு அதீத அவகாசம் கொடுக்கறது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் மீது அவர்களது செயல்களின் மீது ஒரு கண் வைங்க. அவங்க பழகுபவர்களில் மனதில் கொள்ளுங்க. சந்திரன் ராசியிலிருந்து உங்களுக்கு 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சில துரோகங்களை சந்திக்க நேரிடும். இது உங்கள் தொழிலுக்கு இடைஞ்சலையும் ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்தே பொய்யர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்களின் சகவாசத்திலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்கள் கல்வியில் உங்கள் மனதை குழப்புவாங்க. உங்கள் காதல் வாழ்க்கை முக்கிய காரணமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் காதலுக்கும் கல்வி வாழ்க்கைக்கும் இடையே சரியான சமநிலையை பராமரிக்கணும். அதே வேளையில் உங்கள் முழு வாழ்க்கையும் காதலுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கணும் என்பதை புரிஞ்சுக்கிறங்க. முயற்சி செய்யணும். மேலும் இந்த வாரம் நேரத்தை உங்கள் கல்விக்கும் கொடுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செஞ்சு கொடுக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகாதிபதி சுக்கிரன் ஏறத்தாழ 10 மாதங்களுக்கு ஒரு முறை அடையும் உச்ச வலிமையை அடைஞ்சிருக்கிறார். மகர ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் செயல்படும் வாரம் இது. இன்னும் சில வாரங்களுக்கு சுக்கிரனின் உச்சநிலை நீடிக்கும் என்பதால் தயங்கிட்டு இருந்த அனைத்தும் சந்தித்து நீங்கள் வெற்றி பெறும் வாரம். 3ஆம் இடத்துல புதன் நீச்சம் அடைஞ்சாலும் அவர் பங்கத்தை பெற்று இருப்பது மகரத்திற்கு சிறப்பான அமைப்பு. இன்னும் சில வாரங்களுக்கு நீங்கள் எதையும் துணிஞ்சு செய்யலாம். 7.5 சனி முழுவதுமாக முடிய போகுது. இனிமே தொட்டது துலங்கும். எதில் லாபம் வரும். இளைய பருவத்தினருக்கு நினைச்சது நடக்கும். உங்களின் வயதிற்கே உரிய உல்லாச அனுபவங்களை இப்போ பெறுவீங்க. ஒரு சிலருக்கு தோழிகளால் இனிமையான அனுபவங்கள் இருக்கும். 18ஆம் தேதி காலையில் 7:56 மணி முதல் 20ஆம் தேதி இரவு 8:51 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் இந்த நாட்களில் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லை. அதனால் முக்கியமான முடிவுகள் எதையும் செய்ய வேணாம். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள், முக்கிய இலக்குகளை அடைய திட்டம் போடலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்கன்னா இந்த நாள் உகந்த நாள். துடிப்பான நாளாக 6ஆம் தேதி அமையும். மேலும் அன்னைக்கும் முடிவுகளை ஈஸியாக எடுத்துருவீங்க. எதையும் ஈஸியாக எடுத்துக்கணும். தியானம் மேற்கொள்ளணும். அதுதான் நல்லது. உங்கள் வாழ்வில் செழிப்பை அடைவதற்கு நீங்கள் விஷயங்களை நல்ல முறையில் திட்டம் போடணும். 9ஆம் தேதி அனுகூலமான நாள். வெளிப்படையாக இருப்பீங்க. உங்கள் செயல்களில் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீங்க. நல்ல பலன்களை காண தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்திடணும். 11ஆம் தேதி நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதனை பொறுமையுடனும் செய்வீங்க. இதனால் வளர்ச்சியும் வெற்றியும் சீக்கிரமே கிடைக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் 11ஆம் தேதி. கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. கடந்த காலத்தில் மதம் அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் ஒரு நல்ல வேலையை செய்ய நினச்சிருந்தா அதற்கு இந்த வாரம் சிறப்பாக அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் மத நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த முடியுது. இது உங்களுக்கு உள்ளிருந்து மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் அரசு துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த வாரங்களில் உங்களுக்கு முக்கியமான வாரமாக உங்களுக்கு அமையக்கூடும். சிறப்பாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பயன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய விருந்தாளிகள் வருகை ஏற்படும்.
அதனால் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அதன் மூலம் வீட்டில் புதிய உணவுகள் தயாரிக்கப்படும். அதே நேரத்தில் நீண்ட நேரத்திற்கு பின்னாடி முழு குடும்பத்துடன் அமர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை பார்த்து இந்த வாரம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஆனால் இதற்காக நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளை புகழ்ந்து பேச வேண்டி வருது. இது பிறர் முன்னிலையில் உங்களோட இமேஜை பாதிக்கும். மாணவர்கள் இந்த வாரம் முழுவதும் பயனற்ற செயல்களில் பெரும்பாலான நேரத்தை வீணாக செலவு செய்ய போகிறீங்க. அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கணும். அதுக்கு பின்னாடி உங்கள் தவற உணரும் நேரத்தில் அது ரொம்ப தாமதமாயிரும். அதனால் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் சரியான வழிகாட்டுதலை பெற்று சரியான திசையில் முன்னேறது தான் உங்களுக்கு நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஏழை எளியவங்களுக்கு கோதுமையை தானம் செய்யணும். வார இறுதியில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் 8ல் இருக்கனால சில நாட்கள் மட்டும் குடும்பத்தில் தடுமாறுவீங்க. எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கோபமூட்டும் விஷயங்களெல்லாம் நடக்கும். அதனால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது. இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் சங்கடமான நிலையையும் சோதனைகளையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பது? இந்த தன்னம்பிக்கை இழந்திருந்த உங்களில் சிலர் துயரங்கள்லேருந்து மீண்டு வருவீங்க. பொதுவாக நல்ல வாரம் இது. குடும்பத்தினர் நிதானமானவர்களாக இருந்தாலும் கூட எதிலும் உறுதித்தன்மை கொண்டவர்கள் அதை இந்த வாரம் நிரூபிப்பீங்க. கஷ்டங்கள் இருந்தாலும் கலங்க மாட்டீங்க. உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும் வாரம் இது. எதிர்பாராத உதவி உங்களில் சிலருக்கு கிடைக்கும். கடவுள் இருக்கிறாரா என்பது தெரிய வரும். 20ஆம் தேதி இரவு 8:51 மணி முதல் 23ஆம் தேதி காலையில் 9:18 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் இந்த நாட்களில் உங்கள் மனம் ஒரு நிலையில் இல்லை. அதனால் முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேணாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் சாதகமான பலன்கள் இல்லை. அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்கள் வளர்ச்சி அளிக்கும் சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீங்க. 6ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்கையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. எந்த செயலையும் செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்யணும். அனுசரணையான அணுகுமுறை நன்மை அளிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும். 7ஆம் தேதி உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்சிருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டம் போடலாம். உங்கள் திட்டங்களை செயலாற்ற தொடங்குவதற்கு ரொம்ப சரியான நாள். 8ஆம் தேதி ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும். நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீங்க. 9ஆம் தேதி துடிப்புடன் இருப்பீங்க. உங்கள் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். 10ஆம் தேதி மிதமான பலன்களே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமைய அமைதியாக இருக்கணும். 11ஆம் தேதி சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். அதனால் பொறுமையும் மன உறுதியும் அவசியம். சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நேர்மறையான எண்ணங்கள் அவசியம் தேவை. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் முதல் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. நீண்ட காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த உடல் மற்றும் மனநோய்களுக்கு உண்மையான மூல காரணம் உங்கள் தூக்கமாக இருக்கலாம். இந்த வாரம் அதை உணர்வீங்க. இந்த சூழ்நிலையில் இதை தவிர்க்க உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்க முயற்சி செய்வீங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இருந்தாலும் இதற்கு நீங்கள் சரியான மூலோபாயத்தை உருவாக்கி அதற்கேற்ப செயல்படணும். நீங்கள் விருந்து வைக்க நினச்சிங்கன்னா உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கலாம். ஏன்னா உங்களை ஊக்கப்படுத்துவங்க பார்த்திங்கன்னா பல பேர் இருப்பாங்க. அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கவனத்தை அவங்களால எளிதில் ஏற்க முடியும். சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் 3ஆவது வீட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் மனைவியுடன் எங்காவது வெளியே செல்ல வாய்ப்பு கிடைக்கும். நம் வாழ்க்கையில் முன்னேறையில் நம் அகங்காரம் நம்மை சுற்றியுள்ளவர்களை மறந்து விடுறோம். நம்ம பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் கடினமான சூழ்நிலை ஏற்படையில் அவங்களின் நினைவாற்றல் மற்றும் ஒத்துழைப்புக்களை அந்த ஆசை நம் மனதில் மீண்டும் எழத் தொடங்குது. இந்த வாரமும் உங்களுக்கு அப்படித்தான் நடக்குது. உங்கள் ஈகோ உங்களை மற்றவங்கள்ட்ட இருந்து தூரமாக்கும் போது இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமானதாக அமையும் வாய்ப்புகள் அதிகம். போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை விலக்கி வச்சு எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் நுழைய அனுமதிக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழன் அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலையில் மாலை செஞ்சு போடுங்க. மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா
ராசிநாதன் குரு பணத்தை தரக்கூடிய 2ஆம் வீட்டில் உச்ச சூரியனோடு வலிமையாக இருப்பது இந்த வாரம் மீனராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் நிலைகளில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. இது தவிர இதுவரை பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு அதற்காக அனுமதிகளும் ஏற்பாடுகளும் இருக்கும். அலுவலகத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு வேலை நிரந்தரமாகும். 6ஆம் அதிபதி சுபத்துவம் அடைகிறாரு. வளர்ச்சிக்கான சுப கடன்கள் கிடைக்கும். மீனராசிக்கு பண வரும் நிகழ்ச்சிகளும் இந்த வாரம் நடக்கும். யோக கிரகங்கள் 4 நல்ல நிலையிலே இருக்குது. சந்தோஷத்தில் வைக்கும் வாரம். உங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்லேயோ அலுவலகத்திலேயோ நல்ல பேர் எடுப்பீங்க. இன்னும் சிலர் செயற்கரிய செயல் செஞ்சு சாதனைகளை செய்வீங்க. மீனத்தை அடுத்தவர்கள் மெச்சும் வாரம் இது. சந்திரனும் யோக நிலையில் இருக்கிறார். தொட்டது துலங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். நீண்ட காலமாக நீங்கள் நினச்சிருந்த விஷயங்கள் நிறைவேற்றிக்கொள்ள இது தகுந்த நேரம். இனிமே உங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே பதட்டமான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் சில தடைகளை சந்திப்பீங்க. அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். நீங்கள் சிறந்த வளர்ச்சியை காண திட்டம் போடணும். குடும்ப பிரச்சனை காரணமாக கவலையுடன் இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் லேசாகத்தான் எடுத்துக்கணும். சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம்தான் எல்லா பிரச்சனையும் தவிர்த்து நீங்கள் வெற்றியை காண முடியும். 7ஆம் தேதி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். நிலுவையில் உள்ள பணிகளை செஞ்சு முடிப்பீங்க. ஆன்மீக அனுபவங்களை கண்டு மகிழலாம். முக்கியமான நிகழ்வுகளில் கவனம் செலுத்தணும். 9ஆம் தேதி முற்போக்கான நாளாக அமையும். தொடர்ந்து முயற்சி செய்யணும். கவலையை விட்டொழித்து நம்பிக்கையுடன் இருக்கணும். 10ஆம் தேதி உங்களின் இனிமையான தொடர்பால் சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகளை இன்றைக்கி முயற்சி செய்வீங்க. 11ஆம் தேதி சிக்கல் நிறைந்த நாளாக இருக்கும். வளர்ச்சி குறைஞ்சு காணப்படும். இதனால் இன்று ஏமாற்றங்களும் நிறைஞ்சு தான் இருக்கும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றத முழுமையாக பார்த்தோம். 6/5/2024 12/5/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.